ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். அது என்னன்னா, நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை தொட்டாச்சு. இது எல்லாமே வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களால் மட்டும்தான் அதை கொடுக்க முடிஞ்சிச்சு. கண்டினியூஸாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசைக்கான ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியா வைக்கக்கூடிய ஒரு தக்காளி சட்னி தான். இந்த சட்னியோட டேஸ்ட் நல்ல புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கிறதுனால இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இதில் 5 மிளகாய் போடுறேன். இந்த மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் 5 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போது இது எண்ணெயில் லைட்டாக வறுபட்டுருச்சு. 1/2 கிலோ அளவு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னியோட கலர் வந்து நல்ல ரெட் கலரில் சூப்பராக வரும். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா அதோட தொலி இதெல்லாம் கலந்து வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இங்கே பாருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி சூப்பராக வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு நம்ம இதை தாளிக்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து அது நல்லா வெடிக்க விடணும். இது கூட கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இருக்குது. இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இது வதங்குற கேப்பில் நம்ம அந்த தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் போல் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இதில் வந்து நம்ம புளிப்பு எதுவுமே சேர்க்கல. ஏன்னா நான் வெட்டியிருக்கிற தக்காளி வந்து நல்ல பழமாக புளிப்பு டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை புளிப்பு டேஸ்ட்டு வேணும்னா கொஞ்சமாக புளியை வந்து தக்காளி வதக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சட்னி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் இதுக்காக இட்லி வந்து செஞ்சுருந்தோம். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த சைட் டிஷ் வச்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிம்பிளான ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.